வாங்க மக்களே, நம்ம வாராகி ஃபுட்ஸில் வெள்ளை ரவா உப்புமா எப்படி பண்ணுறது, எவ்வளோ டேஸ்டியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கடாயை அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் செக்கில் ஆறின கடலெண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு துண்டு, ஒரு மினிமம் சைஸ் துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய், நல்லா பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, மறுபடியும் நல்லா நீளமாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 5 வெங்காயம், எவ்வளோ வெங்காயம் நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு உப்புமா வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அது நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் இன்னொரு கடாயில் ரவாவை வச்சு ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டு, அந்த ரவா நமக்கு 1 கப் அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த 1 கப் அளவு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் அதையும் ரவாவையும் வறுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நல்லா வந்து உப்புமா வந்து நல்லா தண்ணி ஊற்றினாலும் நல்லா டேஸ்டியாக, தண்ணி ஊற்றினாலும் நல்லா தண்ணி ஈடு காணும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அப்போ நம்ம 1 கப் ரவாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றினா நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்னா, இந்த வானலியில் இருக்கிற நல்லா வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க விடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த ரவா வறுத்து வச்சுருக்க ரவா அதில் கட்டி பிடிக்காத அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் மறுபடியும் ஒரு நெய் ஊற்றினாக்கா ரவா வந்து உப்புமா வந்து நல்லா உதிரியாக நல்லா பொலன்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.